உங்க ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், அடுத்த 15 நிமிஷத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அடுத்த 15 நிமிஷத்துல இந்த பதிவை கேட்டு இத உளமாற நீங்க நம்பி கடவுளுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அன்பை சாயில சொல்லியிருக்காங்க. அது எனக்கும் நடக்கும்னு நான் நம்புறேன்னு மட்டும் சொல்லுங்க. அடுத்த 15 நிமிஷத்துல சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி இந்த பதிவுல இருக்கு. சோ யாரு உங்களை துக்கப்படுத்தினாலும், யாரு உங்களை கண்ணீர் விட வரவழைச்சாலும், யாரு உங்க நெஞ்சிலையோ முதுகலையோ தினந்தோறும் உங்களை சாகடிச்சுக்கிட்டு இருந்தாலும், அவங்களுக்கு எல்லாம் ஒரு அருமையான அற்புதமான ஒரு அதிசயமிக்க பதிவு தான் இந்த பதிவு. கேட்க வேண்டியது நிறைய இருக்குது, நிறைய கேட்கலாம். ஒரு சின்ன பிரார்த்தனை. என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. கருணையோடு எங்களை வழிநடத்துபவரே, எங்களை வாழ வைப்பவரே, பல சிக்கல்களில் இருந்தும், பல இன்னல்கள் இருந்தும், பல சோதனைகள் இருந்தும் நாங்கள் மீளா துயரத்தில் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கிறோம். அழுவதற்கு கூட எங்களுக்கு முழு சுதந்திரம் இல்லை எங்கள் வீட்டில். என்னுடைய கணவனும் சரியில்லை, என் மகனும் சரியில்லை, என் உடல்நிலையும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் யாரிடம் சொல்லுவது? என் குடும்பத்தை பற்றி பிறரிடம் சொன்னால் அவமானம் எங்களுக்குத்தான். சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. சொன்னாலும் பிரச்சனை. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. தயவு செய்து இந்த பதிவின் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை நீ சொல்ல வேண்டும். நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நாள் பட்ட வேதனையை விட இந்த நிமிடம் படக்கூடிய வேதனை ரொம்ப ரொம்ப அதிகம் சாயப்பா. என் மனசை தெரிந்தவர் நீ, நான் படும் கஷ்டத்தை அறிந்தவரும் நீ. நீ என்னுடன் இருக்கும் பொழுது எனக்கு இந்த துன்பங்கள் வரலாமா? பதிவில் சொன்னது போல் அடுத்த 15 நிமிடத்தில் நீ எனக்கு இருப்பதற்கு உண்டான ஒரு வழியை காட்டு. என் வாழ்க்கை பயணத்தை நான் இன்று நல்ல விதமாக இந்த வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது என்ற நம்பிக்கையுடன் இந்த முழு பதிவையும் நான் கேட்கிறேன் சாயப்பா. என் அன்பே சாயப்பாவிற்கு நன்றி. என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி, நன்றி, நன்றி. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, கடவுள் எனக்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் கொடுக்கிறாரு. என்னுடைய கணவரும் சரியில்லை, என்னோட பெத்த பையனும் சரியில்லை. என் வாழ்க்கையில இவங்களை பத்தி சொன்னா அது ரொம்ப 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 அசிங்கமா இருக்குன்னு சொல்லி நான் வெளியில சொல்றதும் இல்லை. கடவுள் இவ்வளவு ஏன் என்னை சோதிக்கணும்? எத்தனை நாள் தான் கர்மா கர்மா கர்மான்னு நினைச்சே நான் அழுவணும்? கட்டினவன் நல்லா இருந்து பெத்தவன் சரியில்லைனா கூட பரவாயில்ல. பெத்தவன் நல்லா இருந்து கட்டினவன் சரியில்லைனா கூட பரவாயில்ல. ஆனா 2 பேரும் மோசமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஏதாவது எதிர்த்து கேள்விகளை கேட்டா என்ன கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி சித்திரவதை பண்றாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இதற்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் டைரக்டா பதில் சொல்லல. இந்த பதிவின் மூலமா நான் சொன்னா அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க பேசும்போது நம்ம ரிப்பீட் பண்ணி பேசும்போது எமோஷனலா நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். இந்த எமோஷனல் அப்படின்ற விஷயத்த நான் அடியோடு வெறுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அந்த எமோஷனல் நல்லதுக்கு பயன்படுத்துச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷம். நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க அழுகுறாங்க அப்படின்னு நாம நினைக்கும் போது நம்ம திருப்பி பேச முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு.
இது போல உங்க மனசையும் உங்க கணவனோ இல்ல உங்களுடைய மகனோ இல்ல உங்க மகளோ காயப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்துறாங்கன்னா நிச்சயமா இந்த பதிவு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. எஸ், முதல்ல நம்மளுடைய துன்பங்கள் எவ்வளவு பெருசோ அதை விட நம்ம கர்மா பெருசு. சில அடிப்படை விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் சில விஷயங்கள் தன்னால வருது, அதை நம்மால தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். உன்னால மாற்ற வேண்டியதை மட்டும் மாற்றிடு, மாற்ற முடியாததை அவரோட பாதத்துல விட்டுடு. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யத்தான் என்னால முடியும். என்னால 2 பேர் அடிக்க முடியும், இல்ல 3 பேர் அடிக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஏன்னா உடல் பலம் மனபலம் இருக்கு. உடல் பலம் மட்டும் இருந்து மனபலம் இருந்தனா ஒத்தைக்கு ஒத்த கூட ஜெயிக்க முடியாது. மனபலம் இருந்து உடல் பலம் இல்லைனாலும் அதே பிரச்சனை தான். ஸோ உடல் பலமும் நான் 50% வச்சிருக்கேன், மனபலமும் 50% வச்சிருக்கேன். 100% எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புறேன். ஸோ என்னால அதிகபட்சமா 3 பேரை அடிக்க முடியும், ஜெயிக்க முடியும். நான் 30 பேரை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ அவங்க அடிக்கட்டும்னு நினைச்சு நம்ம விட முடியுமா? அந்த இடத்துல விட்டுதான் ஆகணும்னா நீ விட்டுடு. ஏன்னா வந்துட்டாங்க, நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லாம் நல்லதுக்கே முடியணும்னு. அப்போ எல்லாம் நல்லதுக்கே முடிய வேண்டும் என்றால் அந்த 30 பேர் அடிக்கிற ஒரு அடியும் உன் வாழ்க்கையில நல்லதுக்காகவே மாற்றி அமைக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? சோ 3 பேரை என்னால அடிக்க முடியும், ஆனா 30 பேரை என்னால அடிக்க முடியாது. அப்ப 30 பேரை நான் அடிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நான் துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். சோ என்னுடைய போராட்டத்துக்கு உண்டான பலம் என்னவோ அதை நான் முழுசா பயன்படுத்தணும். அப்ப 30 பேர் அடிக்கிறதுக்கு நான் பலசாலி இல்லை. அப்ப கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரது வரட்டும், ஆனா எனக்கு நல்லதா நடக்கட்டும் அப்படின்னு ஒரு பாயிண்ட அவர்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த 30 அடி உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி படிக்கட்டுகளாக மாறிவிடும். சரிங்க, இப்ப பலத்தை ரெடி பண்ண, உடலை ரெடி பண்ண, ஆரோக்கியமான சாப்பாடு, மனசை ரெடி பண்ண ஒரு நல்ல எண்ணங்களை விதைக்கலாம். சரி, இது இருந்தா போதுமா? பத்தாது. இதை தாண்டின ஒண்ணு என்ன? ஆன்மீக பலம், அதாவது கடவுளுடைய ஆசீர்வாதம். அது சரியா இருக்குதா? அது போதுமான அளவுக்கு இருக்குதா? இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், ஒரு 500 கிலோமீட்டர் கார்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். 500 கிலோமீட்டர் கார்ல தான் போக முடியும். கார்ல போறோம். இப்போ பெட்ரோல் இருக்குதா, ஏர் கரெக்டா இருக்குதா, பிரேக் கரெக்டா இருக்குதா, ஒரு தடவை செக் பண்ணுவோமா, செக் பண்ண மாட்டோமா? எல்லாமே செக் பண்ணுவோம். அப்போ போற அளவுக்கு பெட்ரோல் அங்க போட்டுப்போம், திருப்பி வர அளவுக்கு பெட்ரோலை போட்டுப்போம், இல்ல டேங்கை ஃபுல்லா நிரப்புவோம். அப்பப்ப ஏரும் செக் பண்ணுவோம். சரியா? பெட்ரோல் இருந்தும் ஏர் இல்லைன்னா பிரச்சனை, பஞ்சர் ஆயிடும், வண்டி கொஞ்சம் ஆபத்துல முடிஞ்சிடும். அதாவது காத்து சரியா இல்லைன்னா கூட. அப்போ உன் வாழ்க்கையை எதிர்த்து போராடுவதற்கு போதிய ஞானமும், போதிய பலமும், போதிய ஆசீர்வாதமும் இவை எல்லாம் இருக்கிறதா என்று என்னைக்காவது நீங்க சோதித்து பார்த்திருக்கிறீர்களா? சரி, இதை எப்படி சோதித்து பார்க்கிறது? கடவுளோட பிளெஸிங் எனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி சோதிச்சு பார்க்கிறது?
ஒன்னே ஒண்ணுதான். எது நடந்தாலும் உன் மனது அமைதியான முறையில் இயங்குகிறதா? எந்த துன்பம் வந்தாலும் உனக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா? யாரு என்ன சொன்னாலும் நாம அமைதியான முறையில போறோமா, இல்ல அவங்க சொல்றத வச்சு நம்ம வாழ்க்கைய எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வாழ்றோமா, இல்ல பயந்து வாழ்றோமா, இல்ல அவங்க மீது எரிச்சல் அடைகிறோமா? இதை எல்லாமே பார்த்துதான் உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா என்பதை நாம புரிஞ்சுக்க முடியும். இப்போ கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். நீங்க பயப்படுறீங்கன்னாலும் கடவுளுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு குறையுது. கடவுளுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு குறையுது. அப்ப கடவுளோட பிளஸ்ஸிங் குறையுதுன்னா கடவுளிடம் நீங்கள் செலவழிக்கும் நேரம் என்பது குறைவாக உள்ளது. சில பேர் கேட்குறீங்க, ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் 108 தடவை எழுதலாமா? எழுதுனா பேனாவோட இங்கு தான் திரும்பி தவிர நல்லது நடக்காது. நல்லது நடக்காது. கடவுளுடைய எண்ணத்தின்படி உன்னுடைய எண்ணம் இருக்குதான்றதுதான் முக்கியம். சில பேர் இந்த ஜபத்தை உருட்டுவாங்க, ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம். அது பாலிஷ் ஆயிடும். எது? அந்த மணி பாலிஷ் ஆயிடும். ஆனா உள்ளுக்குள்ள மைண்ட் பாலிஷ் ஆகாது. சோ இன்டர்னல் தான் மாத்தணுமே தவிர எக்ஸ்டர்னல் பெருசா ஒண்ணுமே இல்லை. பலன் இருக்கு 10%, ஆனா இன்டர்னல் 90%. அப்போ நம்பிக்கையுடன் தெய்வத்தை வணங்கு. நம்பிக்கையுடன் தெய்வத்தை நினைத்து வாழு. தெய்வத்தோட எண்ணம், சொல், சோதனை, அந்த போதனை எல்லாத்தையும் உட்கொள். சோதனையும் உட்கொள்ளு, போதனையும் உட்கொள்ளு. ஆனா கடவுளை சோதிக்கிறான்னு சொல்லி ஃபீல் பண்ணாத. தங்கத்தை கூட சோதித்து பார்க்கிறாங்க. சோதித்து பார்க்கும் போதும் அந்த தங்கத்தோட தரம் குறையறது இல்லை. சோ உன்னை கடவுள் சோதித்தாலோ இல்ல பிற மனிதர்கள் சோதித்தாலோ உன்னோட தரம் குறையாது. அதனால நீ பயப்பட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு இந்த உறவு இத டோட்டலா முடிச்சு கட்டிடுங்க. இவங்களால எந்த பயனும் இல்லை. அப்ப பயன் இருக்கிறதுக்காக நம்ம தொடர்பு வச்சுக்கிறோமா? இல்லை, அப்படி இல்லை. இவங்களுடைய பேச்சுக்களும் இவங்களுடைய ஏச்சுக்களும் ஒரு சத்தமாக ஒலிப்பது போல் உங்க மனநிலைய நீங்க தயார் செய்யுங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மூணாவதா ஒருத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்க தயாராக இல்லை. பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இங்க வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். நீங்க எதையுமே செய்யலனாலும் வாழ்ந்துடுவீங்க. ஆனா சந்தோஷமா வாழ்வீங்களா? ஆனா இங்க சாயப்பா கோடி சந்தோஷத்தை நீ பெறணும்னு நினைக்கிறார். கோடி சந்தோஷத்தை, 1 இல்லை 2 இல்லை, கோடி சந்தோஷத்தை. ஏன்னா பெறுவதற்கு தகுதியானவன் தான் நீ. பெறுவதற்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது. ஆனா நீ அந்த வழியில போகாம இருக்கிறது மட்டும்தான் இங்க உன்னுடைய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது. இங்க இருப்பது அத்தனையும் பிரச்சனைகளே இல்லை. எது தீர்க்க முடியாததோ அதுதான் பிரச்சனை. ஆனா உனக்குள்ள சாயப்பா இருக்கும் பொழுது தீர்க்க முடியாத பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய இடத்துல நீ இருக்கும் பொழுது தீர்க்க முடியாதுன்னு நீ நம்புனா அது உன்னுடைய எண்ணமே அந்த விஷயத்தை மாத்துது. முடியன்ற விஷயத்த கூட உன்னுடைய எண்ணம் முடியாதுன்னு நினைச்சதால அது முடியாமலே போயிடுச்சு. அப்ப இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு கன்றாவிகளும் இவ்வளவு கர்மங்களையும் ஒழிக்க உன்னால் முடியுமா? எஸ், உன்னால முடியும். எழுதி வச்சுக்கோங்க. முடியாது அப்படின்ற அது அகராதியில அன்பே சாய் குழந்தைங்களுக்கு சத்தியமா இல்லை.
தேவையில்லாத இந்த பூஜை அது இது அதை தாண்டின விஷயங்களை செய்யுங்க. அதுக்கு பிறகு அதை நாம செய்வோம். செய்யறது தப்பு இல்லை. ஆனா எதை முன்னாடி செய்யணும்? மனச பூஜை ரூமா மாத்துங்க. அதை மாத்தினாவே போதும். நீங்க இருக்கிற எல்லா இடமும் புனிதமான இடமாக மாறும். ஒரு புதிய சித்தாந்தத்தையும் புதிய சிந்தனையையும் உன்னால் எழுத முடியும். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். விஷ்ணு சாய்ராம் 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணாங்க. ஒரு கஸ்டமருக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. கவனமா கேளுங்க. என்னங்க இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சாய்ப்பா எந்த அளவுக்கு இறங்கி அற்புதத்தை செய்கிறாருன்றதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க அலட்சியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கூட உங்க வாழ்க்கையை காப்பாற்றாமல் போகும். அதான் நான் சொல்றேன். பதிவு முழுசா அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே வார்த்தை இல்லை. நான் சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிச்சிடுச்சு. கேட்கறது கேட்காதது உங்க இஷ்டம். ஆனா உங்க கர்மா அலோவ் பண்ணுது. ஆனா நீங்க புதிய கர்மாவை உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணீரை முடிக்கணும்னு கர்மா நினைக்குது. ஆனா இந்த கண்ணீரை நான் முடிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க அடம் பிடிக்கிறதால புதிய துன்பத்தை எழுதி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். அப்ப ஒருத்தருக்கு கொட்டேஷன் கொடுத்திருந்தோம். ஒரு 12,000 ரூபாய் வருது. அப்ப மறுபடியும் அவர்கிட்ட ரீகன்ஃபார்ம் பண்றோம். சார் 12,000 ரூபாய் வருது, ஓகேவா சார், பண்ணிடலாமா சார், உங்க சர்வீஸ் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த கஸ்டமர் கத்து 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 கத்துன்னு கத்துறாரு. கடைசியில 12,000க்கு வந்துட்டீங்க, ஒவ்வொன்றா சொல்லி 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 அப்படின்னாங்க. விஷ்ணு சார் மறுபடியும் சொல்றாங்க, சார் உங்ககிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரி பண்ணாதான் லேப்டாப் ஆன் ஆகும், இல்லை ஆன் ஆகாது. நீங்க கேட்குற மாதிரி நாங்க சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இதை தான் பண்ண முடியும். இல்லை தேவையானதை மட்டும் பண்ணா ஒரு 6,000 ஆகும். நீங்க லேப்டாப்பே புதுசா பண்ணணுன்றதுக்காக பண்ணும்போது நிறைய ஸ்பேர்ஸ் வாங்கி போட்டு அதை ரெடி பண்ணி உங்களுக்கு வாரண்டியும் நாங்க கொடுக்க போறோம். ஸோ 12,000 ஆகும்னு சொல்லி தானே சார் பண்ணோம். அவர் மறுபடியும் கத்துன்னு கத்துறாரு. உடனே விஷ்ணு சார் எனக்கு கால் பண்றாரு. என்ன பண்ணலாம், நீங்க கரெக்டா சொன்னீங்களா? நான் கரெக்டா தெளிவா சொல்லியிருக்கேன். கொட்டேஷன் வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்கேன்றாரு. இப்போ காலையில அந்த கஸ்டமர் ஓகே பண்றாரு. ஈவினிங் எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது அப்ப கத்துன்னு கத்திட்டு வேற என்ன பண்றது, கொடுத்துட்டேன், நீங்க செஞ்சுதானே ஆகணும். அதுக்காக உள்ளுக்குள்ள இருக்க ஸ்பேருக்கு இது மாத்திராதீங்க அப்படின்னா. மறுபடியும் விஷ்ணு சாய்ராமுக்கு அகெயின் ரிப்பீட்டடா கோவம் வந்துருச்சு. சார் அப்படிப்பட்ட ஆள் நாங்க இல்லை. எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க மினிமம் ப்ராஃபிட்ல நாங்க எடுத்துக்கிறோம். ஸோ உங்க ஸ்பேரை கழட்டி இன்னொரு ஸ்பேருக்கு போறதெல்லாம் எங்களுடைய அக்கராதியிலே கிடையாது அப்படின்னு. ஏதோ பண்ணுங்க அப்படின்ட்டாரா. உடனே ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு எனக்கு சொல்லுவார், சரி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு நான் பேசுறேன். போட்டா அவர் கால் எடுக்கல. நான் மறுபடியும் விஷ்ணு சாயிடா சொன்னேன், நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு சர்வீஸும் நம்ம எடுக்க வேண்டாம். அதனால வந்தாருன்னா நீ சர்வீஸ் பண்ணாம திருப்பி அவர்கிட்ட ஒப்படைச்சிடு. சார் எங்க மேல முழு நம்பிக்கை வந்துச்சுன்னா தான் நாங்க பண்ணுவோம். நம்பிக்கை இல்லாத இடத்துல நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். எங்களுக்கு பணம் ஒன்னே குறிக்கோள் இல்லை. பணம் எங்களுக்கு எல்லா மனுஷனுக்கும் தேவைதான். ஆனா நீங்க இந்த மாதிரி பேசி அந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை. அதனால நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கோங்கன்னு அவர் ஃபோன் பண்ணாலும் சொல்லிடு, இல்லை நேரா வந்தாலும் சொல்லிடு. மறுபடியும் ஒரு எகைன் ஃபோன் பண்றாரு. ஆக்சுவலாக நான் அதுக்கு தான் கான்ஃபரன்ஸ் கால் போட சொல்லியிருந்தேன், பட் எடுக்கல. ஸோ உனக்கு கால் பண்ண நீ சொல்லிட்டு, நான் பிஸியா இருப்பேன், கால் எடுக்க முடியாம. சரி ஓகே அப்படி. தென் அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு வந்திருப்பார் போல. மறுபடியும் விஷ்ணு சார் எனக்கு கால் பண்ணாங்க. இது மாதிரி வந்தாரு, என்ன ஆச்சு தெரியுமா? என்னடா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது கையை காட்டி கையை குலுக்கிக்கிட்டேன். சார் ரொம்ப சாரி, நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். நீங்க என்கிட்ட சொன்னீங்க, நான் பண்ணதான் சொன்னேன். ஆனா அந்த ப்ரெஷரை உங்ககிட்ட காட்டிட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க, தயவுசெய்து மன்னிச்சிருங்க, எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க சார், நான் உங்களை சந்தேகப்பட்டது தப்பு சார் அப்படின்னு. அப்போ அந்த 15 நிமிஷத்துல யாரு அவருடைய மனசுல பேசினாங்க? அந்த 15 நிமிஷத்துல யார் பேசினாங்க? எங்க உண்மை இருக்கோ அங்க சாய்ப்பா இருக்கார். யாரு எதிர்த்து நின்னு உங்களை
அவமானப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல பொறுமை காத்து நீங்க இருந்தீங்கன்னா அங்கேயும் சாயப்பா இருக்கிறார். அந்த சாய்ராம் சொன்னாங்க, கணவன் சரியில்லை, மகன் சரியில்லை, பொறுமை. இது பொறுமை. இந்த பொறுமையோட நீங்க வாழ்ந்து பாருங்க. நிச்சயமா உங்க குடும்பத்துல நல்லது மட்டும்தான் கிடைக்கும். நான் நேத்தே உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் உங்க நேம் சொல்ல விரும்பல. ஸோ நீங்களும் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. சீக்கிரமா அவங்க கணவரும் திருந்த வேண்டும், அவங்க மகனும் திருந்த வேண்டும், அவங்களுடைய உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும். இது சாயப்பாவுடைய கட்டளையாக இருக்கணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. ஸோ நல்ல பதிவு. பொறுமையா கேளுங்க, நிதானமா கேளுங்க. நீங்க வாழ வேண்டிய குழந்தைகள் என்பதை மறக்காதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.